நான் லாயர் சண்முகம், காரைக்குடி. தாய்மார்களுக்கு என்ன வேண்டுகோள் இருக்குன்னா, பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க. சின்ன பிள்ளைகளே செல்லம் கொடுக்குறீங்க. நைட்டு ஒரு 5 வயசு கூட கொடுக்கலாம், 10 வயசு வரை கொடுக்கலாம், 10th படிக்கிற வரை கொடுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கராராக இருந்துடணும். தகப்பன்கள் பையன்கிட்டே பொண்ணுகிட்டே ரொம்ப அன்றதில்லை. அவர் இப்போ இறைதறதுக்கு போகிறவர் தான். அவர் டென்ஷன்லேயே இருப்பார். தாய் கொஞ்சம் பாசமாக இருக்கிறீங்க, தப்பு இல்லை. அது பொன் பிள்ளைகள்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்துடுறீங்க. அது பாசம் தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா, கல்யாணம் ஆணைக்கு போகிற நீ கொடுத்த பிறகு கூட உங்கள்கிட்ட இப்போ மாப்பிள்ளையை பற்றியோ மாப்பிள்ளை வீட்டை பற்றியோ கூட சொல்கிறாங்க. இப்போ நேரம் வர்றதில்ல, ஃபோனில் எந்த நேரம் பேசுகிறாங்க, கிடைச்ச நேரம் பூரா பேசுகிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்படியா பண்ணிட்டாரு, விடக்கூடாது, அவள் அப்படி இப்படி அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஒன்றும் வாய்ப்பாக போகுது. ஏன்னா நாங்கள் சின்ன மிஸ்டேக்கு கூட, சின்ன சின்ன சச்சரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால் தானே வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சண்டை காட்சியிலே இல்லைன்னு நல்லா இருக்குமா? இந்த வீடுன்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் பாட்டும் வராது, சண்டை காட்சியும் வராது. அது ஒரு வகை. அது மாதிரி இப்போ லைஃப்லாம் எல்லாம் இருக்க தெரிஞ்சுக்கும். நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி அப்படி பண்ணுறானா அப்படி பண்ணுறானா இங்கே வாழலாம் இவன்னு வீட்டுக்காரரை கூட கேட்காம பண்ணிடுறீங்க. நீங்களே வீட்டுக்காரரை மதிக்கிறதில்ல காலப்போக்கில். அப்படிங்கும்போது அதே தானே டிட்டோ அது லைஃப் அமையும். அவங்க ரொம்ப செல்லம் கொடுத்தோடனே பிரச்சனை பெருசாக்குறாங்க. கடைசியாக ஈஸியாக வாங்க அவன் ஒழுங்காக வரலன்னா வா, நாங்கள் சோறு போடுற முடியும், சோத்துக்காக லைஃப் ஆரம்பித்தோம். அது கல்யாணம் பண்ணணும், அது குழந்தைகள் பெறணும், அது ப்ராடக்ட் நல்ல சொசைட்டிக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும், அந்த ப்ராடக்ட்டுக்கு யூஸாக இருக்கணும். இதுக்கு தான் படிக்க ரொம்ப நல்லதையும் விட்டுட்டு ஈஸியாக வாங்கன்றீங்க. அவங்களோட ஒரு பேம்பரிங்னு வார்த்தை சொல்கிறாங்க, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த கல்யாணம் பண்ணிட்டாலே உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. யூ ஹேவ் டு டிட்டாச் யுவர் செல்ஃப். நீங்கள் தனிமைப்படுத்திக்கிறணும் உங்கள் பொண்ணுக்கிட்ட இருந்து. அது மாதிரி அவங்களையும் நீங்கள் இப்போ போட்டு பார், வாழ்க்கை கடினமானன்னு சொல்லணும். அதெல்லாம் சொல்ல மாட்டோன்னா கடைசியாக என்ன பண்ணுறாங்க, சின்ன டிஸ்பியூட்டை பெருசாக்கி ரிலேஷன்ஸும் இப்போ யாரும் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணுறதுக்கு இல்லை. அவங்க ஆட்டுக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க, எல்லோரும் பேசி கடைசியாக டைவர்ஸில் போய் நிற்கிது. 2005 இந்த 2 தாலையில் வெறும் 20 டைவர்ஸ் கேஸ் இருந்துச்சு. இப்போ இதே 2 தாலையில் 330 டைவர்ஸ் கேஸ் 2026 ரெக்கார்டாக இருக்குது, குறைஞ்சது. அப்போ டைவர்ஸ் பண்ணுறதுக்காக வாழ்க்கை நடத்தணும். நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணாங்க, செலவழிச்சிங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் லைஃப்பை அதில் பிரதிபலிக்காதே. உங்கள் வீட்டுக்காரர் பிள்ளைகளுக்கு முன்னாடி நல்லா நடத்துங்க. அதை நடத்திட்டாலே அது வீட்டுக்காரர் நடத்தணும்னு நினைப்பாங்க. பிள்ளைகளை சொசைட்டிக்காவது, அதனுடைய வாழ்க்கைக்காவது, அதனுடைய எதிர்காலத்துக்காவது அதில் செல்லம் கொடுக்காம கொஞ்சம் கண்டிச்சு சொல்லுங்க. அதுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். நல்ல அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். தாழ்மையான